Hello everyone, I'm Dr. Anzi D'Souza from DrSmilez Dental Center, Pondicherry. ஸோ நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் காமனாக நடக்கிற ஒரு பிரச்சனையை பற்றி பேச போகிறோம். ஸோ இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா காமன் ஏஜ் குரூப் பார்த்தீங்கன்னா 18 to 25 years. ஸோ எல்லாருக்குமே இந்த பிரச்சனை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோம். ஞானப்பல்லுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? விஸ்டம் டூத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேசணும். ஸோ ஜென்ரலி பேஷண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது விஸ்டம் டூத் ரிமூவ் பண்ணுறது அட்வைசபிளாக இல்லையா? பிகாஸ் எல்லாருமே எப்படின்னா இப்போது சின்ன வயசில் நம்ம பல்லு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்தோம்னா அந்த பல்லு வரும். ஸோ அந்த டவுட் இருக்கும். இப்போ இந்த விஸ்டம் டூத் அப்படின்றது எடுக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், அது எடுக்கிறது அட்வைசபிளா அப்படின்றத காமனாக கேட்குறாங்க. ஸோ இந்த பிரச்சனை ஸ்டார்டிங் இந்த விஸ்டம் டூத் அப்படின்றது 18 to 25 years அந்த ஏஜ் குரூப்பில் தான் வளரும். ஸோ கடவா பல்லு நம்ம எல்லாருக்குமே அந்த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அது வளரும் போது ஒரு சின்ன பெயினோ இல்லை ஒரு இன்ஃப்ளமேஷன் ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் இருக்கும். ஸோ அந்த விஸ்டம் டூத் வளரும் போது யூஸ்வலி அது மேலே டிஷ்யூ கவர் ஆகிருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி அது பெயின் இருக்கும், அந்த இடத்துல ஒரு ரெடிஷ்னஸ் இருக்கும், ஒரு இன்ஃப்ளமேஷன் கண்டிப்பாக இருக்கும் யாருக்காக. ஸோ விஸ்டம் டூத் வளரும் போது சிலவங்களுக்கு அந்த டிஷ்யூ கவர் ஆகிருக்கும். ஸோ அப்போது பெயின் இருக்கும். சிலவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கிறதுனால அது கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடும். பட் சிலவங்களுக்கு அந்த இடத்துல ஸ்பேஸ் இருக்காது. ஸோ போன் லென்த் அப்படி தான் இருக்கும். ஸோ போனுக்குள்ளே சிலவங்களுக்கு மாட்டிட்டு அப்போ தான் நமக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு ரெட்டிஷ்னஸ், ஒரு இன்ஃப்ளமேஷன், பெயின் அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகும். பட் அதை நம்ம அப்படியே கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரோக்ரெஸ் ஆகி அந்த இடத்துல ஒரு ஆப்சஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். சீல் கட்டின மாதிரி இருக்கும். ஸோ எப்படி இருக்கும்னா பல்லு உங்களுக்கு இருக்கும், அதனால ஒரு டிஷ்யூ மாதிரி இருக்கும், அது ஃப்ளாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது கீழே அந்த ஃப்ளாப்புக்கும் அந்த பல்லுக்கும் நடுவில் உங்களுக்கு நம்ம சாப்பிட்ற ஃபுட் டெப்ரிஸ் அது எல்லாமே போய் தங்கிடும். ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆப்சஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா உள்ளேயே அந்த ப்ரெஷரில் அந்த ஆப்சஸ் மல்டிப்ளை ஆகி அது ஒரு ஸ்வெல்லிங் மாதிரி ஃபஸ்ட்டு வெளியில் தெரியும். அதை நம்ம நெக்லெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஸோ இந்த சைடில் ஒரு பெரிய ஸ்வெல்லிங் மாதிரி ஃபுல்லாக புஷ்னு நிற்கும். ஸோ இப்படி தான் மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் லேட்டர் ஸ்டேஜில் வரும்போது ஒரு பெரிய இன்ஃப்ளமேஷன் தான் வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்தாங்கன்னா அப்போது நம்ம உடனே அவங்க மேலே ஆப்ரேட் பண்ண முடியாது, லைக் உடனேவே பல்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்போது நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ், ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒரு 5 days அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஸோ அதை முடிச்சுட்டு ஸ்வெல்லிங் ஒரு லெவலுக்கு குறைஞ்சதுக்கப்புறம் நம்ம ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ப்ரொசீஜர் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு மைனர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் மாதிரி. யூஷுவல் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன் மாதிரி கிடையாது. யூஷுவல் டூத் எக்ஸ்ட்ராக்ஷன்னா நம்ம லைக் உள்ள எந்த இன்ஸ்டிஷனும் போடாமல் என்ன சொல்கிறது டிஷ்யூ கிழிக்காமல் எடுப்போம். பட் இது பார்த்தீங்கன்னா நம்ம டிஷ்யூ கிழிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள போனுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கும், ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ போனுக்குள்ளே மாட்டிகிட்டு இருக்கிறதே பார்த்தீங்கன்னா சிலவங்களுக்கு லைக் டூத்தே இன்வெர்ட்டடாக இருக்கும், இல்லை ஹொரிசான்டலாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணி அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ கொஞ்சோண்டு கீறிட்டு அந்த இடத்துல டிஷ்யூவை நம்ம அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே கொஞ்சோண்டு போன் கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த டூத்தை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆப்ரேட்டிவ்லி ப்ரொசீஜர் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேசாக இன்ஃப்ளமேஷன், ஸ்வெல்லிங் இருக்கும் அந்த இடத்துல. செகண்ட் டேலேருந்து ஸ்வெல்லிங் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த ஃபுல் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா பெயின்லெஸ்ஸாக தான் இருக்கும். உங்களுக்கு ஃபுல்லாக அனஸ்தீஷியா போட்டுட்டு தான் நம்ம பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு மெயின் எதுவும் இருக்காது. அண்ட் இட் இஸ் அ நார்மல் காமன் ப்ரொசீஜர் நவ். ஸோ ஈஸியாகவே எடுத்துக்கலாம். லைக் மினிமம் ஆஃப் 10 to 15 minutes தான் தேவைப்படும். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உங்களுக்கு தேவைப்பட்டால் உங்களுக்கு சூச்சர்ஸ் போடுவாங்க. 1லேருந்து 2 சூச்சர்ஸ் போடுவாங்க. அதெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சூச்சர்ஸ் அதில் இருக்கும். ஸோ அந்த சூச்சர்ஸ் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல ஒரு காட்டன் வச்சு நாங்கள் ப்ரெஷர் பேக் கொடுத்துருவோம். ஸோ அந்த காட்டன் ஒரு 1/2 an hour நீங்கள் வாய்க்குள்ளேயே நல்லா அழுத்தி கடிச்சு வைக்கணும். ஸோ அந்த ப்ரெஷரில் உங்களுக்கு ப்ளீடிங் அந்த இடத்துல ஈஸியாக ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதுக்காக அண்ட் half an hour வரைக்குமே அந்த காட்டன் நீங்கள் நல்லா அழுத்தி கடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த காட்டன் எடுத்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிட்டு ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிடலாம். ஒரு ஐஸ்கிரீமோ இல்லை ஜூஸ் அந்த மாதிரி. ஜூஸ் ஏதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்ட்ரா யூஸ் பண்ண வேண்டாம், நீங்கள் அப்படியே ஒத்து குடிக்கிற மாதிரி வாயாலே ஜூஸ் எடுத்துக்கிட்டோம். பிகாஸ் நீங்கள் ஸ்ட்ரா யூஸ் பண்ணிங்கன்னா அது ஒரு சக்ஷன் மாதிரி. ஸோ அந்த ப்ரெஷரில் அந்த கிளாட் அங்கே ஃபார்ம் ஆகிருக்கும், ரத்தம் கட்டி இருக்கும்ல நம்ம சர்ஜரி பண்ண இடத்துல. ஸோ அந்த இடத்துலேருந்து அந்த கிளாட் உறிஞ்சிடும் அந்த ஸ்ட்ரா வழியாக. ஸோ அது டிஸ்லாஜ் ஆகிடுச்சுன்னா திருப்பி உங்களுக்கு ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்ட்ரா யூஸ் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேப்லெட்ஸ், பெயின் கில்லர்ஸ் அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க. அது நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் மவுத்
மவுத் ரின்ஸ் பண்ணக்கூடாது. லேசாக ப்ளீடிங் இருக்கும், which is normal. ஸோ நீங்கள் அதை ஸ்வாலோ பண்ணிக்கலாம். ஸ்பிட்டிங் வந்து அவாய்ட் பண்ணணும். ஸ்பிட்டிங் வந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே பண்ணக்கூடாது. ஸோ முழுங்கிட்டே இருக்கணும். ஏதாவது உங்களுக்கு பிளட் ஒரு சலைவா ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் அதை ஸ்வாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ளீடிங் இருக்கும், which is normal. ஸோ நீங்கள் அதை ஸ்வாலோ பண்ணிக்கலாம். ஸ்பிட்டிங் வந்து அவாய்ட் பண்ணணும். ஸ்பிட்டிங் வந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே பண்ணக்கூடாது. ஸோ முழுங்கிட்டே இருக்கணும். ஏதாவது உங்களுக்கு பிளட் ஒரு சலைவா ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் அதை ஸ்வாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். 3 டேஸ்க்கு ஹாட் அண்ட் ஸ்பைசி ஃபுட்ஸ் எதுவுமே எடுக்கக்கூடாது. பிகாஸ் அந்த சர்ஜரி இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் காயமாக இருக்கும். ஸோ ஹாட் அண்ட் ஸ்பைசி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஹீலிங் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். மவுத் வாஷ் அப்புறம் ப்ரஷிங் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் பார்த்து அந்த இடத்த என்ஜாய் பண்ணாத மாதிரி நீங்கள் ப்ரஷிங் பண்ணணும். அண்ட் மவுத் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்றைக்கி நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரம் த நெக்ஸ்ட் டே யூ கேன் யூஸ் அ மவுத் வாஷ் அண்ட் சால்ட் வாட்டர் கார்கிலிங் கண்டிப்பாக பண்ணணும். ட்வைஸ் ஆர் த்ரைஸ் அ டே. நெக்ஸ்ட் டேலேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இது ஸ்வெல்லிங் இருக்கும், which is normal. ஃபர்ஸ்ட் டே வந்து ஸ்வெல்லிங் உங்களுக்கு எவிடெண்ட்டாக இருக்காது. ஸோ செகண்ட் டே வந்து ஸ்வெல்லிங் ரொம்பவே இருக்கும். ஸ்வெல்லிங் வந்து எப்படின்னா ஒருத்தவங்களுக்கும் டிஃபர் ஆகும். எவ்வளோ அளவுக்கு நம்ம போன் கட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற பொறுத்து தான் ஸ்வெல்லிங் இருக்கும். சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலேயே இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் போன் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்வெல்லிங் வந்து அவ்வளோ எவிடெண்ட்டாக இருக்காது. இப்போ சிலவங்களுக்கு ரொம்ப டீப்பாக இருந்துச்சு பல்லு அப்படின்னா நிறையா போன் கட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த கேசஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வெல்லிங் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஸோ பயப்பட வேண்டாம், which is normal. ஸ்வெல்லிங் வந்து பெருசாக இருக்குது, அதனால் வந்து நெட்லும் தைலம் அந்த மாதிரி தடவுறது, ஹாட் வாட்டர் பேக் வைக்கிறது அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. உங்களுக்கு ப்ரொசீஜர் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐஸ் பேக் கொடுப்பாங்க. அது நீங்கள் நல்லா அந்த இடத்துல வச்சு ஒத்தரம் கொடுத்தாலே ஸ்வெல்லிங் வந்து நம்ம எக்ஸாஜரேட் ஆகாமல் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அது இல்லாமல் நம்ம ஐஸ்கிரீம் வந்து எடுத்துப்போம். ஸோ இது எல்லாமே அந்த ப்ளீடிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ஸ்வெல்லிங் வந்து பெருசாகாமல் இருக்கிறதுக்கும் தான் நம்ம இது பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் டேலேருந்து வார்ம் சால்ட் வாட்டர் கார்கிலிங் அண்ட் உங்களோட டேப்லெட்ஸ் ப்ளஸ் மவுத் வாஷ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு. யூ ஷுட் பி கேர்ஃபுல் பை ஹேவிங் ஃபுட். அந்த இடத்துல ஃபுட் எதுவும் மாட்டிக்காத மாதிரி க்ளீனாக இருக்கணும் அந்த ஏரியா. பிகாஸ் சில நேரத்தில் அந்த இடத்துல ஃபுட் மாட்டிக்கிச்சுன்னா அதுவே உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷனாக வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து டிஷ்யூ கிழிக்காமல் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற சிச்சுவேஷன்ஸ் வரும். ஸோ அந்த இடத்துல சூச்சர்ஸ் தேவைப்படாது. அப்போது வந்து ஸோ அந்த கிளாட்டை நீங்கள் அதே இடத்துல மெயின்டைன் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் பேக் நம்ம கொடுக்குறோம். ஸோ அந்த கிளாட்டை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இஃப் த கிளாட் கெட்ஸ் டிஸ்டர்ப்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3rd டே வந்து ஒரு சிவியர் பெயின் வரும் அண்ட் ஒரு ஃபவுல் ஸ்மெல் வந்து வாயிலேருந்து வரும். ஸோ லைக் ரொம்ப துருநாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். ஸோ 3rd டே அது வந்துச்சுன்னா அதை நீங்கள் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. உடனேவே போய் உங்கள் டென்டிஸ்ட்டை நீங்கள் மீட் பண்ணணும். பிகாஸ் அது வந்து ஒரு கண்டிஷன். எப்படின்னா அது ட்ரை சாக்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாக்கெட் வந்து ஃபுல்லாக அந்த ரத்தம் உறைஞ்சு இருக்குல்ல அந்த கிளாட்டு, அது இல்லாமல் அந்த கிளாட் வந்து அங்கே வந்து டிஸ்லாஜ் ஆகிடுச்சு, அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துடுச்சு. ஸோ அது உள்ளே இருக்க அந்த போன் அப்புறம் அந்த டிஷ்யூஸ் எல்லாமே எக்ஸ்போஸ்டாக இருக்குது, அது எல்லாமே ட்ரையாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ஹீலிங்கான ஒரு வாய்ப்பே இல்லை. ஸோ இதுதான் இந்த ட்ரை சாக்கெட் அப்படின்ற கண்டிஷன். இந்த கண்டிஷன் வந்துச்சுன்னா நீங்கள் உடனே போய் பார்த்தீங்கன்னா உங்கள் டென்டிஸ்ட் வந்து அந்த இடத்துல க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து அவங்க பிளட் சர்க்குலேஷன் இன்டியூஸ் பண்ணி விடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஹீலிங் வந்து பார்த்தீங்கன்னா 1 வீக்லேயே ஆகிடும். ஸோ எல்லா விசம் டூத் இன்ஃபெக்ஷனுக்குமே ஹீலிங் பீரியட் வந்து 1 வீக் தான். 1 வீக் கழிச்சு நீங்கள் வந்தீங்கன்னா சூச்சர்ஸ் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ எவ்ரிதிங் வில் பி பேக் டு நார்மல். அந்த இடத்துல பல்ல எடுத்த மாதிரியே இருக்காது. விஸ்டம் டூத் எடுக்கிறது அட்வைசபிள் தான். பிகாஸ் அந்த விஸ்டம் டூத் இருக்கிறதுனால நமக்கு எந்த யூஸும் இல்லை. லைக் அது ஒரு யூஸ்லெஸ் டீத்தாக தான் இருக்குது அண்ட் அது நமக்கு டிஸ்டர்பன்ஸாக கொடுக்கும். பிகாஸ் நம்ம ப்ரஷ் பண்ணும்போது அந்த எக்ஸ்ட்ரீம்னால நம்மளால் ரீச் பண்ண முடியாது. ஸோ அதில் வந்து கேரிஸ் வரதுக்கு சொத்தை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது பிரச்சனை கொடுக்கும் போதே நம்ம அதை எடுத்துறது நல்லது. சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து அந்த விஸ்டம் டூத் ப்ராப்ளம் வரும்போது அந்த டிஷ்யூ வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணாலே போதும். பிகாஸ் நமக்கு ஸ்பேஸ் இருக்கும், அது வளர்ந்துடும், அதுக்கப்புறம் ப்ராப்ளம் இருக்காது. ஸோ அது பண்ணியும் சிலவங்களுக்கு அது ரிசால்வ் ஆகலை, ஃபுல்லாக விஸ்டம் டூத் வெளியில் வரல அப்படின்னா அந்த சுச்சுவேஷனில் தான் நம்ம அதை ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். விஸ்டம் டூத் எடுக்கிறது நல்ல அலைன்மெண்ட் மாறும். பிகாஸ் வந்து ஸ்பேஸ் இல்லை அப்படின்னா விஸ்டம் டூத் உங்களுக்கு இப்படி வளருது, இந்த டீத் இப்படி இருக்குது, விஸ்டம் டூத் இப்படி வளருதுன்னா இந்த டீத் வந்து புஷ் பண்ணும். ஸோ எல்லா டீத்தும் புஷ் ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கீழே பல்லில் வந்து உங்களுக்கு வந்து பல்லெல்லாம் இப்படி இடுக்கிடுக்காகி க்ரௌடிங் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபியூச்சரில் அதுக்காக பிரேசஸ் போட்டு கரெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நம்ம டிடெக்ட் பண்ணிட்டோம்னா அந்த விஸ்டம் டூத் ரிமூவ் பண்ணிட்டோம்னா இந்த மிஸ் அலைன்மெண்ட் இந்த மேல் அலைன்மெண்ட் விஸ்டம் டூத் பற்றி நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க நம்பர் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். Our doctors are there to help you anytime and you can visit our clinic, nearby centers நீங்கள் விசிட் பண்ணி உங்களோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கலாம். Thank you.